ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கடல் ராசால எபிசோட் 2 வந்து பார்க்கலாம். எபிசோட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம சன்னையும் கையையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் உட்காந்து வெறிக்க கடலையே பார்த்துட்ருக்க அந்த இடத்துக்கு கை வரான். கை வந்துட்டு சன்னை பார்த்துட்டு, என்னடா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கியா, சாரி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கடலை பார்த்து ரசிக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சன் ரொம்ப கோவமாக வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு கை இருந்துட்டு, இன்னும் உங்ககிட்ட எத்தனை ஃபேஸ் தாண்டா இருக்குது, இப்போயே நான் 2 பார்த்துட்டேன், ஒன்று அரகண்ட் ஒன்று ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன்னுக்கு பயங்கரமாக கோவம்ட்டு, யாரை பார்த்து ஹெல்ப்லெஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்த. அதுக்கு கை இருந்துட்டு, இதோ இப்போ 3வது ஃபேஸையும் பார்த்துட்டு ரொம்ப ஆங்கிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சன் இருந்துட்டு, போடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போக, அதுக்கு நம்ம கை இருந்துட்டு, என்ன ஷெல் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகிறேன், என் கூட வராத, என்னை விட்டுட்டு நீயும் தனியாக போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கைகிட்ட சொல்ல. அதுக்கு கை இருந்துட்டு, அது என்னால் முடியாதே, நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடு தெரியுமா, எப்பயுமே உன் கூட தான் இருந்தாகணும், உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், உன்னோட மைண்டில் என்ன இருக்குன்ட்டு அதை ரீட் பண்ணுறது தான் என்னோட ஜாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட சொல்ல. சன்னுக்கு பயங்கரமாக கடுப்பாது. நம்ம கை இருந்துட்டு, நீ இந்த ஐலாண்டுக்கு வந்தது ரைட் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம சன்னு இருந்துட்டு, ஆமாம் இப்போ அதனால் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கை இருந்துட்டு, சரி ஓகே நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, எனக்கு இந்த கடலை தவிர நிறைய இடங்கள்லாம் தெரியும், நான் அங்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ ரைட் பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட சொல்ல. சன் இருந்துட்டு, இப்போ நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேனா, எனக்கு ஒன்றும் தேவையில்ல போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கை கிட்ட சொல்ல. கை இருந்துட்டு, ஆனால் எனக்கு உன்னோட எடிட்டர் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன தேவையோ அதை பண்ண சொல்லி, இப்போ நான் இதெல்லாம் பண்ணாட்டி அந்த பணம் எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல. சன் இருந்துட்டு, ஓ அப்படியா, அப்போனா எனக்கு இப்போவே அந்த பணம் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடு, நீ ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கை கிட்ட சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு, ஆனால் அது என்னால் முடியாது, நான் இந்த ஒர்க்குக்காண்டி ஏற்கனவே என்கிட்ட இருந்த எல்லா ஒர்க்கையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன், இந்த ஒர்க்கும் போயிடுச்சுன்னா அப்போனா எனக்கு வேறு ஒர்க்கே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் 2க்கு காரும் கிடையாது, வெறும் மோட்டார் சைக்கிள் மட்டும்தான், நான் இல்லாமல் உன்னால் இந்த இடத்துலேருந்து வேறு எங்கேயும் போக முடியாது, ஸோ உனக்கு கண்டிப்பாக நான் தேவை அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல. சன்னுக்கு கடுப்பாயிட்டு அவனை அடிக்க போகிறான். அவன் அடிக்க போகும்போது நம்ம கை பையன் டக்குன்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவன் கையோடு இவன் கையையும் கோத்துட்டு, இங்கே பாரு நான் உன்னோடது, உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறேன், உனக்காண்டி நான் ஒரு பேபி சிட்டராகவும் இருக்கேன், கைடாகவும் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், நான் அதையும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்லிட்டு, சன்னோட காது பக்கத்தில் போய் சொல்லப்போனால் எனக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டபுள் மைண்டில் நம்ம சன்கிட்ட சொல்ல. சன் இருந்துட்டு, போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு இந்த உலகத்துலேயே நீ தான் கடைசி மனுஷனாக இருந்தாலும் உன்கிட்ட மட்டும் நான் வரவே மாட்டேன், போடா அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு, சரி ஓகேவா நம்ம ஷெல் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவன் வராமல் பார்த்துக்கிட்டே இருக்க. இங்கே பாரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கோவத்தெல்லாம் விட்டுட்டு வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம சன் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டான். நம்ம கை இருந்துட்டு அந்த ஷெல் இதெல்லாமே ஓப்பன் பண்ணி, சரி ஓகே காட்டு நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவன் இருந்துட்டு, எதுவும் கையாலையா, நாளாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சன்னு கை இருந்துட்டு, இங்கே பாடுறா நான் ஆல்ரெடி கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், நீ தாராளமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன்னு இருந்துட்டு, எது இந்த கடல் தண்ணியில் உன் கையை வாஷ் பண்ணியிருப்பேன், நாளாக இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு, கடல் தண்ணியில் வாஷ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ குத்த கிடையாது, கடல் தண்ணியில் கையை வாஷ் பண்ணால் கையில் இருக்கிற ஜெம்ஸ் எல்லாமே போயிடும், நீ தாராளமாக என்னை நம்பி சாப்பிட்லாம், காட்டு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்ல. சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காட்டுறான். இவனும் ஊட்டி விடுறான். சன்னுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போக இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம கையோட விரலை அப்படியே லிப் பண்ண ஆரம்பிக்கிறான், அதாவது சப்ப ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணுறது நம்ம கைக்கு வந்து வேற மாதிரி ஒரு மூடெல்லாம் கிரியேட் பண்ணுறது போல் பையன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. இவன் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சு வேணும்ட்டேவும் இன்னும் லிப் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம கை வந்து அவனோட லிப்ஸ் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டேவும், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன்கிட்ட கேட்க. சன் இருந்துட்டு, என்ன டென்ஷன் படுத்தணும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமாக பண்ணணும் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட கேட்க. கை இருந்துட்டு, உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எப்படி இந்த அழகான குட்டி லிப்ஸோட டேஸ்ட் இருக்கணும்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன்கிட்ட சொல்ல. சன்னு டக்குன்ட்டு அவன் கழுத்தை பிடிச்சி, உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம சன் வந்து கையை கிஸ் பண்ண போக, அப்போ கையை கையில் வச்சிடறான். கீழே ஷெல் இருக்கும் போல் அந்த ஷெல் வந்து சன்னோட கையை கிழிச்சு விட்டுறது. இவன் ஐயோ அம்மா ஆவுச்சு அப்படிங்கிற மாதிரி கத்த. நம்ம கை இருந்துட்டு, என்னாச்சு கொண்ட நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்து பார்த்தா கையில் வந்து ஷெல் குத்தி பிளட் வந்துட்டுருக்கு.
நம்ம கை இருந்துட்டு சரி ஓகே நான் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு நான் இல்லாத சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். கை போனதுக்கப்புறம் சன் அவனோட லிப்ஸை தொடச்சிக்கிட்டேவும் நான் இன்னைக்கு நைட்டு வேற யாரையாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஆகணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் பண்ணா அங்கே சிட்டியில் ஃபிமியை தான் காமிக்கிறாங்க. ஃபிமி வந்து ஹெமிகா வந்து அவள் வீட்டில் லைட் போயிடுச்சு மாட்டுறதுக்கு வான்ட்டு சொல்லியிருந்தா இல்லையா, வந்திருக்கா. ஆனால் உள்ளே போகாமல் நம்ம சன்னுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவன் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. இவ ப்ளீஸ் எப்படியாவது கால் அட்டன் பண்ணிருங்களே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. நம்ம சன்னும் ஒரு வழியாக கால் அட்டன் பண்ணிட்டா. சன் கால் அட்டன் பண்ணோடனேவும் நம்ம ஃபிமி இருந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ண வேணாம்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சன் கிட்ட சொல்ல. சன் இருந்துட்டு என்னால் இப்போ யாருக்கும் கால்லாம் பண்ண முடியாது, நீ அவள் சொல்கிற வேலையை கேளு, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா சன்னு. இவளுக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு, இப்போ நம்ம தான் உள்ளே போய் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி திருன்ட்டு முழிச்சிட்ருக்கா. சரி ஓகே உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி பல கட்ட முடிவுக்கு அப்புறம் ஒரு வழியாக காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணலான்ட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ண போக ஹெமிகா டக்குன்ட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு 30 நிமிஷமா நீ ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி உள்ளே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவ இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவள் வந்து இதோ இது வழியாக தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறா. இவ வந்து ரூம்க்கு அந்த பக்கமாக இருந்துட்டு அந்த டோர் ஹோல் வழியாக பார்த்துட்டு இருந்தா. இவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்ட்டு இவ அவனுக்கு கால் பண்ணது குறுக்க முறுக்க நடந்தது, நம்ம தான் போய் ஆகணுமா, சரி ஓகே உள்ளே போகலாம், எல்லாத்தையும் இன்றைக்கே முடிவு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ண வந்ததுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹெமிகா வந்து உள்ளே இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. பார்த்துட்டு சரி ஓகே நீ ரொம்ப டயர்டாக இருப்ப உள்ளே வந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபெமி கிட்ட சொல்ல. ஃபெமி இருந்துட்டு இல்லை இல்லை நான் லைட் மாட்ட தான் வந்தேன், மாட்டிட்டு உடனே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெமி வந்து ஹெமிகா கிட்ட சொல்ல. அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு உன்னோட நாவலிஸ்ட்டு தான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கல, எப்படியும் யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், ஸோ செக்ரட்டரி நீ ரொம்ப ஃப்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி ஹெமி வந்து நம்ம ஃபுமி கிட்ட சொல்ல. அதுக்கு ஃபுமி இருந்துட்டு அவள் ரைட்டிங் பண்ணுறத சப்போர்ட் பண்ணுறது என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஃபுமி. அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு ஏது அவன் ரைட் பண்ணுறானா, இந்நேரத்துக்கு அவன் என்ன பண்ணியிருப்பானா, நல்லா தூங்கிட்டு இருப்பான், அப்படி இல்லாட்டி யாரு கூடயாவது தூங்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹெமிகா. அதுக்கு ஃபுமி இருந்துட்டு இல்லை இல்லை அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹெமி இருந்துட்டு சரி எதுவா வேணாலும் இருந்துட்டு போது உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறா நம்ம ஹெமிகா ஃபெமியை. இந்த சீன் இங்கே கட் பண்ணால் அங்கே பீச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவனோட கைக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன் கிட்ட சொல்ல. சன் இருந்துட்டு ஆனால் ரொம்ப வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு இந்த சின்ன குழந்தைக்கெல்லாம் அடிபட்டா ஜீ பூம்பா போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மந்திரம் போட்டுட்டு இருக்கா நம்ம கை. அதுக்கு சன் இருந்துட்டு இங்கே பாரு நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, என்னை சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் வேற ஒரு மந்திரம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கை வந்து சன்னோட கையை அப்படியே லிப் பண்ண ஆரம்பிக்கிறான். லிப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம சண்டை இருந்துட்டு என்னோட கை வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம கை இருந்துட்டு டர்ட்டியா எங்கே இருக்குது டர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொசீஸ் ஆகிட்டு அப்படியே கழுத்து வரைக்கும் வந்துருச்சு கிஸ் பண்ணிகிட்டேவும். இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ண நம்ம சன்னுக்கு ஆல்ரெடி மூடு வந்துருச்சு. மூடு கூடயேவும் ஜூனியரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சன் வந்து கைகிட்ட எனக்கு இன்னைக்கு நைட்டு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கையும் இருந்துட்டு சரி ஓகே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மேட்டரு வரைக்கும் வந்துருச்சு. மேட்டரும் அங்கே போயிட்டே தான் இருக்குது. நம்ம கை வந்து அவனோட வேலையை அங்கே சிறப்பாக பண்ணிகிட்ருக்க. நம்ம சன்னு தான் ஒரு நாவலிஸ்ட் ஆயிடுச்சுல, அவனுக்கு வந்து மேட்டர் எழுதுறது தானே வேலையவும். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம சன்னுக்கு வந்து ஐடியா வர ஆரம்பிக்குது ரைட் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்னை சீக்கிரமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம கை இருந்துட்டு ஏண்டா இப்பயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். அங்கே உடனேவும் அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் போல. ரூமுக்கு போனோடனேவும் நம்ம சன்னு உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. நம்ம கைக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக உட்காந்து அவனை பார்த்துட்டு அவனை பற்றி மொபைலில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறான். சர்ச் பண்ணி பார்த்ததுல இவன் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே பாப்புலர், இவன் ரொம்பவே க்யூட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கை பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக சிரிக்க நம்ம சன்னு இருந்துட்டு அமைதியாக இரு, நான் தான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அங்கேயே டேரா போட்டு படுத்துட்டான். இந்த பக்கம் நம்ம சன் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாவல் எழுதிட்டு இருக்கான். இங்கே ஃபெமியை காமிச்சா ஃபெமியும் ஒரு வழியாக பல்ப் எல்லாம் மாட்டிட்டா போல. பல்ப் மாட்டிட்டு சரி ஓகே ஒர்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறா. ஒர்க் ஆகுது.
சரி ஓகே ஒர்க் ஆகுது, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், என்னோட வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபெமி வந்து நம்ம ஹெமிகா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக கிளம்புறா. ஆனால் நம்ம ஹெமிகா வந்து போக விடலை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இங்கே வா, எங்கே போகிற செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே தரன்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சா ரூம்பு பயங்கர மோசமாக குப்பை கிழங்கா கிடக்கு. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஃபெமி இருந்துட்டு, இது உங்களோட வீடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு, என்னோட வீடாக இருந்தால் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? எனக்கு ரொம்ப ஷூட் இருந்ததுனால என்னால் சரியாகவே ஒர்க் பண்ணவே முடியலை, வீட்டு வேலை எதுவுமேவும். ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் வேணா உங்களுக்கு இதுவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறா. எப்படியோ ஒரு வழியாக முக்கால்வாசி வேலையை பண்ணி முடிச்சிட்டா. லாண்ட்ரிக்கு துணி போடுறது மட்டும்தான் பாக்கி. அதையும் வீடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு துணியாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே அப்படியே நம்ம ஹெமிகா பக்கத்தில் வந்து இருக்கிற துணி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா நம்ம ஃபெமி. அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபெமி கிட்ட இருந்து ஐடி கார்டா இல்லை பவுச்சா என்னன்னு தெரியல கீழே விழுகுது. அதை வந்து ஹெமிகா எடுத்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபெமி இருந்துட்டு டக்குன்ட்டு அதை பிடுங்கிட்டு, இது என்னோடது, நான் கொஞ்சம் சோஃபாவை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹெமி இருந்துட்டு சரி ஓகே நான் என்னோட ரூமுக்கு போகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெமி அங்கேருந்து போகிறா. ஃபெமியும் அதை பார்த்துட்டேவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் பண்ணா அங்கே சன் ஒரு வழியாக நாவலில் எழுதி முடிச்சிட்டான். எழுதி முடிச்சுட்டு நம்ம கை பார்த்தா கை வந்து அங்கே தூங்கிட்டு இருந்தவனை ஆளை காணோம். சரி எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா வெளியே நம்ம கை உக்காந்து ஏதோ கல்லை செதுக்கிட்டு இருக்கா. இவன் இப்படி செதுக்கிட்டு உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு நம்ம சன் வரான். சன் வந்துட்டு கையை பார்த்து அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு கையும் இருந்துட்டு இது வந்து ஃபயர் ரெஸ்டின் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அந்த ஸ்டோன் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த எரிமலை இதெல்லாம் வெடிக்கும் இல்லையா, ஸோ அந்த எரிமலை இதெல்லாம் வெடிக்கிறதுனால அந்த ஸ்டோன் வந்து உருவாச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம சன்னும் இருந்துட்டு ஓ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அந்த கல் வந்து செதுக்கிட்டு இருந்தால அந்த கல்லை வந்து ஹார்ட் ஷேப்பில் செதுக்கியிருக்கான். செதுக்கிட்டு இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க நம்ம சன்னும் வாங்கிட்டு அதை கையில் வச்சுட்டு லைட்டாக இருக்கா வெயிட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நிஜமாவே நீ சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம கையும் இருந்துட்டு ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே நான் உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு ஒன்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்லிட்டு சன் அப்படியே பைக்கில் உட்கார வச்சு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா அந்த கல்லால் என்னென்ன பண்ண முடியும்ன்ட்டு காமிக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான் நம்ம கை. அந்த கல்லை வச்சு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி கூட கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த கல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குட்டு நம்ம கை வந்து சன்கிட்ட சொன்னான் இல்லையா. அது மட்டும் இல்லை, பீச் பக்கத்தில் ரொம்ப பெரிய ஒரு பாறை ஒன்று கிடக்குது. அந்த பாறையில் நிறைய கிறுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் டிராயிங் மாதிரி ஃபேஸ் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்ட் ரொம்பவே லைட் வெயிட்டும் கூட இல்லையா, அதனால் கிறுக்கிறதுக்கு டிராயிங் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அங்கே டூரிஸ்ட் வர பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது இந்த ஐலாண்டோட ரொம்ப பெரிய பொக்கிஷத்துல ஒண்ணு. இதை வந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையா பத்திரமா பாதுகாத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன் கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி 2 பேருமே வெளியே வந்திருக்காங்க. நம்ம கை இருந்துட்டு வண்டியை விட்டு இறங்கிட்டான். நம்ம சன் வந்து வண்டியிலேயே உட்காந்துருக்கேன். நம்ம கை இருந்துட்டு என்னாச்சு நீ வரலையா, எப்படி ஏதோ உட்காந்துருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம கை இருந்துட்டு என்ன எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவ இருந்துட்டு என்னோட பட் ரொம்ப வலிக்குதுடா, நீ ஏன்டா இவ்வளோ ரூடாக வண்டி ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம கை இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சன் பக்கத்தில் வந்து சன்னோட லிப்ஸில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப ஜென்டிலாகவே உங்ககிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சன்னுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. இருந்தாலும் பையன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த ஐலாண்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சன் கை இருந்துட்டு ஏன் உனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்க, ஒரு பையன் கூட சுற்றுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு இல்லையே எனக்கெல்லாம் பயமாக இல்லையே, நான் ஏன் இதை மறைக்கணும், எனக்கெல்லாம் பயமாக இல்லை, ஆனால் நீ இங்கேயே இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கை இருந்துட்டு இங்கே பாரு, எனக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டுலாம் எனக்கு அதை பற்றி சுத்தமாக கவலையே இல்லை, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்ல, சன்னும் இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றதுக்காண்டி ஹோட்டலுக்குள்ளேயும் போயிட்டாங்க. அங்கே போய் ஆர்டரும் பண்ணிட்டாங்க. நம்ம சன் இருந்துட்டு ஆர்டர் பண்ண டிஷ் ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். வாவ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கை இருந்துட்டு நல்லா இருக்கா, இது வந்து இந்த ஐலாண்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ், இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டியேவோ இந்த ரெட் கறியும் பிளாக் கறியும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு
என்ன நிஜமாவா? ஆனால் நான் அப்படி கேள்விப்படலையே. உன்னோட பிரதரை நான் அன்னைக்கு மீட் பண்ணேன். அவன் இருந்துட்டு சொன்னான் இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டியே நீதான்ட்டு. ஆனால் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கை இருந்துட்டு அவன் அப்படிதான் எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது என்னை பற்றி ரொம்ப ஓவராக புகழ்ந்து பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டி வராங்க. அந்த ஆண்டி வந்து அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கை இருந்துட்டு என்ன ஆமி நீங்களும் என்ன கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு இல்லையே நான் ஏன் கிண்டல் பண்ண போகிறேன், நான் உண்மையை தானே சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு இந்த ஐலாண்டும் இந்த கடலும் அவ்வளோ பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் மற்ற எல்லாத்தையுமே நீ செல்ஃபாகவே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்ட, உங்ககிட்ட நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட் கைடு எல்லாருமே நீ ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்க, அதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி வந்து நம்ம கையை பற்றி ஓவராக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கை இருந்துட்டு போதும் போதும் நீங்கள் நிஜமாவே என்ன டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆன்ட்டியும் இருந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கை இருந்துட்டு ஃபேமஸான டிஷ்ஷை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கை. அதுக்கு அந்த ஆன்ட்டியே இருந்துட்டு ஓ அதுவா இதோ இப்பயே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சன் கிட்ட நீங்கள் ஒரு தாட்டி அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சன் வந்து கையவே பார்த்துட்டு இருக்க, நம்ம கை இருந்துட்டு நீ ஏன் என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க, நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு சரி ஓகே நீ எத்தனை வருஷமா இந்த கைட் வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு 15 வயசுலேருந்து நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சன்னுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன 15 வயசுலேருந்து நீ இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கியா, உன்னோட குடும்பத்தில் இந்த வேலை பண்ணுறாங்களா அதனால நீ இது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கையும் இருந்துட்டு சேச்சே என்னோட பேரண்ட்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணதே கிடையாது, உண்மையை சொல்லணும்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க கூட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் தனியாக தான் இருக்கேன், நானும் வாழணும் இல்லையா, ஸோ அதனால சின்ன சின்ன வேலை எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன், இப்போ பணம் கொடுத்தாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டி வந்தாங்களே அந்த ஆண்டியை பற்றியும் நம்ம கை வந்து சன்கிட்ட சொல்கிறான். கைக்கு வந்து அந்த ஆண்டி வந்து நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல் பல விஷயத்தில், அது எல்லாமேவும் கை வந்து சன்கிட்ட சொல்ல சன் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். கை இருந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன பார்க்கும்போது உனக்கு ரொம்ப பரிதாபமாக தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டுட்டு உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் நிஜமாவே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கை வந்து சன்கிட்ட சொல்கிறான். சன் இருந்துட்டு இங்கே பாரு நான் எப்பயுமே யாரையுமே அந்த மாதிரி திங்க் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கையும் இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம கை இருந்துட்டு சரி ஓகே நீ ஏன் ஒரு ரைட்டரான அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சன்னும் இருந்துட்டு சும்மா எல்லாம் ஒரு ஃபன்னுக்காண்டி தான், என்னை பற்றி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சும்மா அப்படியே ஆரம்பித்தேன், அது போக போக கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு, அதனால அதை அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்ல கை இதெல்லாமே கேட்டுட்டு வாவ் சூப்பர் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன்னும் இருந்துட்டு இது வரைக்கும் என்ன யாரும் இப்படிலாம் சொன்னதில்லை சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கையும் இருந்துட்டு ஆனால் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சன்னும் இருந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது நீயும் அமேசிங் தான்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா நீ தானே இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சன் வந்து கைகிட்ட சொல்ல, கை இருந்துட்டு அவனோட தலையில் லைட்டாக அடிச்சுட்டு சரி ஓகே சாப்பிடு சாப்பாடு வந்து ஆறிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்ல, சன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றான். சமி இருந்துட்டு ஹெமிகாயிட்ட வந்து சரி ஓகே 3 வாரத்துக்கு தேவையான எல்லா துணியுமேயும் நான் வாஷ் பண்ணி அங்கே வச்சுட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் என்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபமி வந்து ஹெமிகா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹெமிகா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபமி இருந்துட்டு இப்போ என்ன வேணும், டிஷ் வாஷ்லாம் பண்ணுன்னு சொல்ல போகிறீங்க அதானே, நான் ஆல்ரெடி அதையும் பண்ணி முடிச்சுட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து கிளம்ப போகிறா. இவ இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி வகுத்தில் கையை வச்சுட்டு கத்த, நம்ம ஃபமி இருந்துட்டு என்னாச்சு ஹெமிகா நீங்கள் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவ இருந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஃபமி இருந்துட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டே எந்திரிக்க, நம்ம ஹெமிகா டக்குன்ட்டு அவள் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு என்கிட்ட தண்ணியும் ஆப்பிளும் மட்டும்தான் இருக்குது, ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சா என்னால் சுத்தமாக முடியலை, என்னோடய ஃபோன் கூட எடுக்கவே முடியல தெரியுமா, எனக்கு கை ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கு நம்ம ஃபமி இருந்துட்டு ஓ அப்படியா உங்களால் ஃபோனை கூட எடுக்க முடியல, ஆனால் என்னோட கையை எப்படி டைட்டாக பிடிச்சிருக்கிறதுக்கு மட்டும் உங்களால் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஃபமி வந்து ஹெமிகா கிட்ட சொல்ல, ஹெமிகா டக்குன்ட்டு கையை எடுத்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு ஃபமி இருந்துட்டு சரி ஓகே எனக்கு புரியுது, நானே ஆர்டர் பண்ணுறேன் பண்ணி வாங்கி வச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹெமிகா இருந்துட்டு
சரி ஓகே அப்போனா உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணு, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க போல். நம்ம ஹெமிகா உட்காந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம ஃபெமி இருந்துட்டு டிஷ் வாஷ் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் இங்கேருந்து நிஜமாவே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெமி வந்து ஹெமிகா கிட்ட சொல்ல மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறா. இவ இருந்துட்டு இப்போ என்ன வேணும், அதான் எல்லா வேலையும் பண்ணிட்டேன்ல, துணி துவைச்சாச்சு, வீட்டை பெருக்கியாச்சு, பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, இன்னும் என்ன தான் வேணும், நான் ஒன்றும் உங்களோட சர்வெண்ட்லாம் கிடையாது, எத்தனை தாட்டி தான் சொல்கிறது, அதுக்கு சன் கூட பரவாயில்ல, அவங்க அவங்களோட வேலையை பார்த்துப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெமி வந்து நம்ம ஹெமிகாவை பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்க. ஹெமிகா எந்திரிச்சு வந்து நம்ம ஃபெமிகா முன்னாடி வந்து நின்றுட்டு நான் உனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ வேலை பண்ண பொண்ணுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஹெமிகா வந்து ஃபெமி கிட்ட சொல்ல ஃபெமி இருந்துட்டு என்னது ரிவார்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டேவும் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை டாய்லெட் மட்டும் கழுவ சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹெமிகா இருந்துட்டு ஃபெமியோட ஃபோர்கெட்டில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறா. இவ இப்படி கிஸ் பண்ண நம்ம ஃபெமிக்கு அட்டர் ஷாக்காக இருக்குது. என்ன பொண்ணு டக்குன்ட்டு கிஸ் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டே இருக்க. நம்ம ஹெமிகா இருந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாய் சொல்லி இவ வழி அனுப்பி வைக்கிறா. இவ போனதுக்கப்புறம் நம்ம ஃபெமி அவள் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணாலே அதை தொட்டு பார்த்துட்டு அவளோட பேக்கில் இருந்து ஒரு பவுச் எடுக்கிறா. இந்த பவுச் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஃபா பக்கத்தில் கீழே விழுக நம்ம ஹெமிகா எடுக்க போக அது என்னோடதுன்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு பிடுங்கி வச்சிருப்பா. அந்த பவுச்சுக்குள்ளே இருந்து இப்போ நம்ம ஹெமிகாவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹெமிகா அவளுக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருப்பா. இதிலிருந்து ஒன்று தெரியுது, நம்ம ஃபெமிக்கு நம்ம ஹெமிகாவை முன்னாடியே பிடிச்சிருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு பொண்ணு ஓவர் குஷியில் அங்கே குதிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் சாப்பிட போனவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை மழையில் நனைஞ்சிக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம சண்டை இருந்துட்டு என்ன திடீர்னுட்டு இப்படி ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கையும் இருந்துட்டு ஆமாம் இந்த ஐலாண்டில் இப்படி தான் திடீர்னுட்டு மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து போகிறான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு சன் போடுறதுக்காண்டி இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ட்ரெஸ் இதெல்லாமே கொண்டு வந்து வைக்கிறான். வச்சுட்டு சன்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். குளிச்சு முடிச்சுட்டு அங்கே நீ போடுறதுக்காண்டி ட்ரெஸ் வச்சுருக்க, அதை நீ போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஓகே சொன்னானா என்னன்னு தெரியல, இவன் பாட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு தலை இதெல்லாமே தோட்டிகிட்டே இருக்க இவன் ரூம் வழியாக பாத்ரூம் இது நல்லாவே தெரியும். பாத்ரூம்க்குன்ட்டு தனியாக விண்டோ வச்சுருப்பாங்க. அந்த விண்டோ வழியாக உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா உள்ளார நம்ம கை பையன் செல்ஃபாக மேட்ரு பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து நம்ம சன் பையன் இங்கே நின்று பார்க்குறான். இவனுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இவன் பார்க்குறத நம்ம கையும் பார்க்குறான். கை பார்த்துட்டே வேணும்ட்டே இன்னும் அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க நம்ம சன்னால் இங்கே இருக்க முடியல. சன் பையன் டக்குன்ட்டு பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்ருக்க. அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் இருந்துட்டு என்ன இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்க பிரியா, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் இதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்து சன்கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு டக்குன்ட்டு ஓடி போய் அவனை திருப்பி அவனை அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோன்னு சொல்லு, இன்றைக்கி நீ என் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி, எவ்வளோவா இருந்தாலும் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலான்ட்டு போக நம்ம கை பையன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் உன்னால் முடியாது, நான் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சன்னும் இருந்துட்டு அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக போயிட்டுருக்கு. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தானே, மேட்டரும் அங்கே ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருக்க நம்ம சன் பையன் டக்குன்ட்டு காண்டம் அங்கே என்னோட பேக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த சீனை இங்கே பாத்ரூமில் கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு பெட்டில் அங்கே தாறுமாறாக பண்ணிகிட்ருக்காங்க. இதோட எபிசோட் 2 இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.